நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம்பா. ரொம்ப நாளா வீடியோ போடல. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ அது மட்டும் இல்லாம காலேஜ் ஒர்க்கு. ஸோ சட்டு போட்டுன்னு வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். ஒரு மெக்கானிக்கல் பென்சில், அப்புறம் ஆர்ட்லைனில் ஒரு 4B பென்சிலு. ஸோ ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்சரான்ற பாருங்க டூம்ஸில் இருந்து ஒரு ரெட் கலரில் கலர் பென்சில் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாயிடுச்சு அப்படின்னாக்கா அழிக்கிறதுக்காக ஒரு நார்மலான அப்சரா எரேசர். ஸோ இந்த எரேசர்லாம் பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஒரு லவ் சிம்பிளில் இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன் டிராயிங் சொல்லலாம். சிம்பிளாக இருக்கக்கூடிய ஒரு அவுட்லைன் டிராயிங். நம்ம ஏதாவது டிசைன்லாம் போடணும் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு A5 சைஸில் ஒரு ஸ்கெட்ச் புக் நான் எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் வந்து பிரிச்சுக்கிட்டு நான் வந்து ஒரு 2 ஆப்ஜெக்ட் வரைய போகிறேன். அதாவது 2 ஃபேஸ் வரைய போகிறேன் அப்படிங்கிறதால அந்த 2 ஃபேஸுக்கான ஒரு ரஃப்பான ஒரு டயக்ராம், அதாவது ரஃப்பான ஒரு ஸ்பேஸ் வந்து நான் விட்டுக்கிறேன். ஸோ இதுக்குள்ளார தான் நம்ம வந்து அந்த ஃபேஸை வந்து வரைய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரஃப்பான ஒரு மார்க் ஒன்று வச்சுக்கிட்டு ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராயிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான, ரொம்பவே சிம்பிளான ஒரு அவுட்லைன் டிராயிங் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்திங்கனாக்கா லவர்ஸ் டே நேற்று. ஸோ அதுக்கு தான் வந்து போடலான்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இருந்தாலும் நேற்று என்னால் போட முடியல. கொஞ்சம் நிறைய பிரச்சனை அப்படிங்கிறதால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா லவர்ஸ் டேக்கு மட்டுமே யூஸ் ஆகாது. நம்ம வந்து நிறைய இடத்துல நம்ம டிசைன் பண்ணுவோம். ஒரு லவ் சிம்பிளை வந்து நம்ம டிசைன் பண்ணணும். இல்லைனா ஒரு பொண்ணு ஒரு பையன் அப்படி இருக்கக்கூடிய, அதாவது அவங்க 2 பேரும் ஒன்றா இருந்தால் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு டிசைன்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி டிராயிங்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன அவுட்லைன் தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நான் ஒரு சின்னதாக ஒரு ஹெட்டு வரைஞ்சிருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேர்ள் வரைகிறோம். லெஃப்ட் சைடில் நான் மார்க் வச்சாலே சென்டர் லைனுக்கு பக்கத்தில் இருந்து நம்ம வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபேஸ் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணுக்காக ஒரு சின்னதாக ஒரு மார்க் ஒன்று வச்சுருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டு டிராயிங்லாம் கிடையாது. நான் முன்னவே சொன்ன மாதிரி ரொம்பவே சிம்பிளான ஒரு அவுட்லைன் டிராயிங் தான். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தலைவர், அதாவது தலைவர்னால் நம்ம பையன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருந்தாலே அது வேறு லெவல் தானே. ஸோ அதனால் ஒரு பையனை வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது பார்த்திங்கன்னா அவன் கண்ணாடி போட்டிருக்க மாதிரி ஒரு 2 சின்னதாக ஒரு சர்க்கிள் போட்டுட்டு, ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் லுக்கை தரணும் அப்படிங்கிறதால இந்த லாஜிக்லாம் பார்க்காமலே வரைகிறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு காது ஒன்று போட்டுட்டு அந்த முடியோட டேரெக்ஷனுக்கான அந்த லைன் மட்டும் போடுறோம். ஸோ அதாவது நம்ம இதில் வந்து ஷேட்லாம் பண்ண போகிறது கிடையாது. அந்த கண்ணாடிக்குள்ளார ஒரு சின்னதாக புள்ளி வச்சோம்னா கண் இருக்க மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸு கம்ப்ளீட்டு. இப்போ வந்து நம்ம உடம்பு வரைய போகிறோம். ஸோ ஃபேஸோட சைஸுக்கே நம்ம வந்து ஆர்டிஸ்டிக் லுக்கில் வரைகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஃபேஸோட சைஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெட்டுன்ற பாருங்கள், அந்த கை அப்புறம் இந்த உடம்புலாம் நம்ம வரையக்கூடாது. ஸோ ஓரளவுக்கு கொஞ்சம் சின்னதாகவோ இல்லை அந்த பெருசாகவோ, அதாவது கரிகேச்சர் டிராயிங் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஸ்டிக் லுக் தரக்கூடிய ஒரு சின்ன டிராயிங்கிறதால இப்படி வந்து பார்த்திங்கன்னா நான் வரைஞ்சிக்கிட்டேன். இன்னொரு காலை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணோடது கொஞ்சம் தூக்கிட்டு இருக்க மாதிரி பின்னாடி தூக்கிட்டு இருக்க மாதிரி வச்சாச்சு. இப்போ நம்ம பையனை வந்து வரைவோம். ஸோ தலைவனை எப்படி வரையலான்னு அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ அவர் வந்து ஒரு பாக்கெட்குள்ளார கையை விட்டுட்டு இருந்தால் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும் இல்லையா. அந்த கிஸ் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா அந்த பாக்கெட்குள்ளே கையை விட்டுட்டு, அதாவது அவரோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பின்னாடி போகும். ஏன்னா அந்த பொண்ணு கொஞ்சம் எட்டி கிஸ் பண்ணுது அப்படின்னாலே அப்புறம் தலை கொஞ்சம் சைடில் போகும் இல்லையா. டிராயிங்கை பார்க்குறோமா இல்லை வேறு ஏதாவது பார்க்குறோமான்னு எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. சரி விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் வந்து கம்ப்ளீட்டு. சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்டிக் லுக் கொடுக்குற அவுட்லைன் வந்து கம்ப்ளீட்டு. ஸோ இது வந்து நம்ம இப்போ வந்து டார்க் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து தான் நம்ம 4B பென்சில் வந்து ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த பென்சிலை வச்சு தான் நம்ம டார்க் பண்ண போகிறோம். ஸோ இப்படி டார்க் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆர்டிஸ்டிக் லுக் கொடுக்குற அந்த அவுட்லைன் டிராயிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டார்க் கொடுக்குறப்போ நான் வந்து 4B யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேறு டார்க்னஸ் வேணுன்னா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் பென் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம்ப்பா, ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பென்சில் யூஸ் பண்ணி பழகிட்டேன் அப்படிங்கிறதால எனக்கு இது கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. நல்லா ஷார்ப் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுவே பென்னு கூட யூஸ் பண்ணலாம். என்ன ஒன்று, இந்த ஜெல் பென்னெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ என்ன ஆகிடுது அப்படின்னாக்கா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜெல்லு வந்து தனித்தனியாக அந்த பேப்பரில் வந்து திரிஞ்சு அது வந்து ஒரு பார்க்குறதுக்கு அந்த டிராயிங்கை வந்து கேவலப்படுத்தி விட்ருது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவுட்லைன் முடிச்சுட்டு ரெட் கலர் பென்சில் எடுத்தோம் இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு ஸோ இவங்களோட கன்னத்தில் ஒரு சின்னதாக அந்த க்யூட்னஸ் தெரியறதுக்காக ஒரு 2 புள்ளி வச்சுட்டு அப்புறம் அந்த சுற்றி நம்ம வந்து ஹார்ட் பருகிற மாதிரி சின்னதாக அந்த கலர் பென்சிலில் தம்மா துண்டு அந்த ஹார்ட்டோட ஷேப்லாம் வரைஞ்சி க்யூட்டாக இருக்கிற மாதிரி அதுக்குள்ளார வந்து கலர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹார்ட்டாக போடலாம். ஏன்னா ஒரே சைஸில் ஹார்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அது வந்து இந்த ஆர்டிஸ்டிக் லுக்கை தராது. பார்த்திங்கன்னா தெரியும், மேலே நான் பெருசாக போட்டிருக்கேன், அப்புறம் பக்கத்தில் சின்னதாக போட்டிருக்கேன். அந்த பொண்ணோட தலைக்கிட்ட கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன், கொஞ்சம் மேலே சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஓவராக பண்ணாமல் கொஞ்சோண்டு பண்ணிக்கோங்க. அப்புறம் அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளார வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெட் கலரில் புள்ளி வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ப்ளூ கலர் பென்சில் நான் எடுக்க மறந்துட்டேன் சொல்கிறதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதாவது அந்த பையனோடைய ஷர்ட்டில் வந்து டிசைன் பண்ணியாச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு சிம்பிளாக எழுதுகிறேன்,
ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் தான் சொன்ன மாதிரி நேற்று போட்டிருக்க வேண்டியது. ஸோ கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதால முடியல. ஸோ ஃபைனலாக நமக்கு கிடைச்ச வந்து லுக் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ எப்படி இருக்குது என்னங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதேமாதிரி வீடியோ வேணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.